இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை காவலாய் காத்திருக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாங்கள் கடைசி நாளில் கடைசி நிமிஷத்திலே இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே பதித்தவர்களாய் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வாழுவோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களில் விழுந்து நாம் என்ன செய்வோம்? தேவனை இன்னும் கெட்டி சேருவோம். அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட நாங்கள் பிரயாசப்படுவோம். தியானத்துக்கு உதவியாய் நாங்கள் வாசிப்போம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனம். 2 பேதுரு 3:11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன். இப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பேதுரு அடிகளார் அவர் வலியுறுத்துகிறார். இப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் எப்படிப்பட்ட இவைகள்? அதற்கு முதல் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வென்று உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமீன். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் எல்லாம் அழிந்து அகன்று போம், பூதங்கள் எல்லாம் ஒருகி போம் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் அழிவுக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னது? பூமியின் கிரியைகளும் அதில் உள்ள எல்லாமே அழிவுக்கு வைத்திருக்கிறது, அக்கினிக்கு இரையாய் வைத்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனால் அழிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் தம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எப்படியா இருக்க வேண்டும்? பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காலங்களுக்கு நாங்கள் தப்பி நமக்கு தேவன் வாக்களித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலும் அதற்கு வாஞ்சிக்கிறீர்கள்? கிருபையாய் இரக்கமாய் நமக்கு அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய சமூகத்திலே நல்ல வார்த்தைகள் மூலம் நம்மோடு அவர் பேசுகிறார். நம் நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அது இந்த பூமி எல்லாமே அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய இந்த நாள் எப்படி வருமா? திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் எப்படி வருவது? நமக்கு எல்லாம் SMS போட்டுட்டா வருமா? நான் நாளைக்கு வரப்போறேன் நிஷா, நான் வரப்போறேன், கொஞ்சம் கதவை திறந்து வையுங்க, உங்களுடைய நகை எல்லாத்தையும் அப்படியே வைங்க, ஈஸியா எடுத்துக்கொண்டு போக என்று சொல்லி போட்டு அவன் வருவான். அவன் எப்படியாய் வருவான்? சடுதியாய் வருவான். அவன் கொள்ளையிட்டு விட்டு போவான். அப்போ கர்த்தருடைய இந்த நாள் எப்படியாய் வரும்? சடுதியாய் வரும். அப்போ சடுதியாய் வருகிறபடியினால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் எல்லாம் அகன்று பூதங்கள் வெந்து எல்லாமே உருகிப்போம். நியாயத்தின் பின்னாலே குறிக்கிறது. ஆனால் நமக்கு என்ன இருக்கிறது? நாங்கள் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களால் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் இடத்துக்கு தப்பி நாங்கள் தேவனோடு கூட அவருடைய சமூகத்திலே இருக்கத்தக்கதான சாத்தியத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பூமியும் அதன் எல்லா கிரியைகளும் எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கையின் படைப்புகள் எல்லா காரியமும் எல்லாம் பெருமையான காரியமும் பெரிய பெரிய கட்டிடங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் அவங்க தங்களுக்கு மகிமையாய் ஒவ்வொரு காரியங்களை வைத்திருக்கிறார்கள். 7 அதிசயம் என்று சொல்லி இப்போ இன்னொன்று சேர்த்து 8வது அதிசயம் எல்லாமே அழிவுக்கு இரையாய்த்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவுள்ளதாகிய இந்த காரியங்களும் அழியாமையாகிய நம்முடைய நித்திய வாழ்வை தான் பேதுரு அடிகளார் இங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தவான்களாகிய நாங்கள் பெற்றிருக்கிற காரியம் என்னது?
நித்திய வாழ்வு. அப்போ நமக்கு அந்த நித்திய வாழ்வை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தைகளிலே தேவனுடைய இந்த வானம் பூமி எல்லாமே அழிவுக்கிரியாய் வைத்திருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போவதில்லை, ஒரு நாளும் அது ஒழிந்து போவதில்லை. ஆனால் தேவன் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் நமக்கு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அப்போ நமக்கு ஒரு காரியத்தை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? நமக்கு என்ன தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார்? நித்திய ஜீவன். அப்போ நாங்கள் நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்படியா இருக்கணும் தேவ பிள்ளைகளே? ஏனோ தான் ஒன்று நாங்கள் வாழக்கூடாது. நாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் நாங்கள் வாழக்கூடாது. மற்றது நாங்கள் தேவ பக்தி, இந்த ரெண்டு காரியத்தை தேவ பிள்ளைகளை நம்முடைய மனதிலே நாங்கள் பதித்து வைத்திருப்போம். இவை ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இரு கண்களாயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் கடைபிடிக்க நாங்கள் பிரயாசப்படுவோம். இப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினால் இந்த ஜட பொருட்களான அனைத்துமே மறைந்து போகும். ஆனால் இந்த மனுஷன் எதை குறித்து அவனுக்கு பெருமையா இருக்கிறதோ, அவனுக்கு எது பிரைடா இருக்கிறோ, மனுஷருக்கு சில பேருக்கு பிரைட் என்னது? அழகு. அது அவர்களுடைய அழகு. அந்த அழகை வைத்துத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலக அழகி போட்டிகள்லயே அவர்களுக்கு எவ்வளவோ பெரிய பணம் கொடுக்கிறது. அதை விட அந்த ஒரு வருஷத்துக்கு அவர்களை பிடிக்க ஆள் இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமே பிராண்ட் அம்பிசடா அவர்களைத்தான் அழைப்பார்கள். அவ்வளவு பணம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லாமே அழித்து போகும். அவருடைய பெருமைகள், அவர்களுடைய மகிமைகள் எல்லாம் அழிந்து போகும். அழியாதது ஒன்று நம்முடைய நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை நம்முடைய இருதயத்திலே நாங்கள் பதித்து நாங்கள் வாழ வேண்டும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்கள் இணையத்தை குறித்து பெருமை பாராட்டணும், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நாங்கள் பெற்றிருக்க இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் மேன்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மேன்மை. நாங்கள் எல்லாமே அழிந்து போய்விடும். தேவ பிள்ளைகளே, நமக்கு அழியாத நித்திய ஜீவனை தேவன் சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவதற்கு நாங்கள் அதுக்கு ஏற்றபடி நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் நாங்கள் அதுக்கு ஏற்றபடி நாங்கள் பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பை குறித்து, நமக்கு கொடுத்த இந்த வாழ்வை குறித்து நாங்கள் கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களால் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் தேவனுடைய ஆராதனைக்கு வருகிறோம். நம்ம சில காரியங்களை நாங்கள் விட்டு நாங்கள் ஜெபங்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நாங்கள் போகிறோம். இதற்காக நாளுக்கு நாள் என்ன செய்ய நாங்கள் பரிசுத்தப்பட்டு பரிசுத்தத்தையுமே பரிசுத்தம் அடைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாங்கள் எதற்குரியவர்கள்? நித்திய வாழ்வுக்குரியவர்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொலோசியர் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். 1 முதல் 3 வசனங்களை. கொலோசியர் 3 1 முதல் 4 வசனங்கள். 3வது அதிகாரம் 1 முதல். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். அப்போ நாங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னா, மேலானவைனா சும்மா அப்படி அண்ணாந்து பாக்குறதா இல்ல. அந்த நித்தியத்துக்குரிய காரியங்களை நாங்கள் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், நாங்கள் நாடுகிறவர்களா இருக்க வேண்டும். கிழமைக்கு ஒரு நாள், இங்கே சனிக்கிழமை எங்களுக்கு, அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு போனால் போதாது. பைபிள சில பேர் ஒவ்வொரு கிழமையும் தூசி தட்டி தான் எடுத்து கொண்டு வர வேண்டும். வெங்கடேசத்துல ஒரு ஆள் இருந்த பைபிள எங்கிட்ட விட்டுட்டே போட்டேன், அது கேட்கவே இல்லை. அப்ப எனக்கு பைபிள் வாசிக்கிறது கூட டவுட். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேலான காரியங்களை நாங்கள் நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2 முதல்
3 வசனங்களை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. இனி பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். நாம எல்லாரும் சொல்லலாம் சமாதானம் சௌக்கியமும் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அழிவு சடுதியாய் வரும். அப்போ தேவ பிள்ளைகளை, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு அந்த நாள் மகிழ்ச்சியான நாள், அது ஒரு வெலனான நாள், ஒரு நன்மையான நாள், விசேஷித்த நாளா இருக்கும். ஆனால் அவபக்தி உள்ளவர்களுக்கு அது எப்படிப்பட்ட நாளா இருக்கும்? அது அழிவுள்ள நாளா இருக்கும் தேவ பிள்ளைகளே. எனவே தான் நாங்கள் தேவ பக்தியா இருக்க வேண்டும். எப்படியா இருக்க வேண்டும்? பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ அந்த நாள் ஜோவேல்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாள் பயங்கரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு அது பயங்கரமான நாள்? அவபக்தியாய் வாழ்கிறவர்களுக்கு. ஆண்டவருடைய வருகை வருகிறது என்று சொல்லும் பொழுது நாங்கள் சில வழியில பயமா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் பயப்பட வேண்டும்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக் கொள்வார். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? அதை கேட்டு வாழ்வு, அதை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுகிறவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் தேவனுடைய வருகையிலே போக முடியும். ஏனோ தானோண்டு மனசும் மாம்சமும் நினைக்கிறபடி வாழ்ந்தால் நாங்கள் சில வேலை என்ன செய்வோம்? ஓகே, போதகருக்கு மட்டும் நடிப்போம். சில போதகர் நினைப்போம், ஐயோ இந்த பிள்ளைய மாதிரி ஒரு பிள்ளை இருக்காது, பாசத்துக்கு நாங்க நடிப்போம். அவர்கள் அறிய கர்த்தர் அறிவார். நாம் 4 சிவத்துக்கு நாங்க எப்படி இருக்கிறோம், நாங்க தனிமையா இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு முன்பாய் நிர்வாணமாய் இருக்கிறது, எல்லாம் நேக்கட். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிற நம்முடைய நினைவுகள், அதன் தோற்றங்கள், சிந்தனை எல்லாம் தேவனுக்கு முன்பாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. நமக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு கிடைத்திருக்கிறது. நம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே எளிமையாலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உருவாக்குறதுக்கு முன்பாக அல்ல, அவர் நம்மை உருவாக்குகிறதுக்கு முன்பே அவர் நம்மை குறித்ததான ஒரு நோக்கம் அவருக்கு இருந்த. அப்படிப்பட்ட விசேஷித்த அழைப்பை பெற்ற நாங்கள் எப்படியாயிருக்கோம்? கர்த்தருக்காய் நாங்கள் எண்ணம்பி பிரகாசிக்க வேண்டும், அவருக்காய் நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய விசுவாசிகளுக்கு அவர் அளித்த வாக்கு தத்தம் நாங்கள் அவர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு என்ன செய்வோம்? நாம் அந்த வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு பிரியமானபடி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் தேவ பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் இருக்க வேண்டும். உலகமும் அதன் கிரியைகள் எல்லாமே அழிந்து ஒளிந்து போம். வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போம். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அப்போ நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுவார். அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நாம் அதற்கு எப்படியாய் இருக்க வேண்டும்? தேவ பக்தியாயும் நாங்கள் பரிசுத்த நடக்கையும் நாங்கள் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்க அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறிய மாட்டார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறிய மாட்டார்கள், எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளை, திருடன் வருகிற விதமாய் வரும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாய் நாங்கள் இருப்போம். இந்த ரட்சிப்பு, இந்த வாழ்வு இவற்றை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பேதுரு அடிக்கடி பாவிக்கிற ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. என்னது? ஜாக்கிரதை. உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அடிக்கடி இந்த நிருபத்திலே பேதுரு என்ன பயன்படுத்துகிறார்? ஜாக்கிரதை. ஜாக்கிரதை என்று சொன்னால் என்னது? நாய்கள் கவனம், ஜாக்கிரதையா இருங்கள் போட்டப்பட்டிருக்கும் இல்லையா? ஜாக்கிரதைன்னா கவனமாயிருங்கள். அப்போ அலர்ட் ஆயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்போ நாங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாட்களுக்கு தப்பி நாங்கள் இருக்கும்படியாய் நாங்கள் தேவ பக்தியோடும் பரிசுத்த நடக்கையோடும் நாங்கள் இருப்போம். கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாளாய் இருக்கிறது. 2 ஜோவியிலே ரகசிய வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரகசிய வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நாள், இந்த பொல்லாத பயங்கரமான நியாய தீர்ப்பின் நாளுக்கு நாங்கள் தப்பும்படியாய் நாங்கள் எப்படியாய் இருக்கும் பொழுது நாங்கள் அவர் நமக்கு வாக்குப்படின நித்திய ஜீவனை அவர் நமக்கு அளிப்பார். அப்போ இத்தனை காரியம், தேவன் சொன்ன காரியம் எதுவுமே தவறி போகாது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே நிலத்திலே விழாது, எல்லாமே நடக்கும். கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் தம்முடைய வார்த்தையிலே அவர் என்ன செய்ய விலகி போக மாட்டார். ஆனால் நாம் அதற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுவோம்.
அப்பொழுது நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த நடக்கை என்றால் என்ன? பரிசுத்த நடக்கை என்று சொன்னால் என்ன? 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களுக்கு விளங்கிக் கொள்கிறதா? நாங்கள் இந்த நாளுக்கு தப்பி நாங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும், இவற்றுக்கு நாங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவபக்தி உள்ளவர்களாயும் பரிசுத்த நடக்கையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதிலே நாங்களுக்கு முதலாவது பரிசுத்த நடக்கை என்றால் என்ன என்று பார்ப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், அப்போ உங்களுடைய நடக்கை 1-2 நடக்கை இல்ல, உங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மாதிரியா இருந்து விட்டு போயிருக்கிறார். அப்போ பிதாவின் எதிர்பார்ப்பு என்ன? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நாம எப்படியா இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். நாம் ரட்சிப்பு நம்முடைய ஆவியிலே தான் நமக்கு ரட்சிப்பு நடந்திருக்கிறது. நம்முடைய ஆத்மா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மீட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டு விசுவாசிக்கிறீர்கள் தானே? நாங்கள் நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டு நாங்கள் உன்னதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனை, சரீரம் எல்லாவற்றையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளில் கூட அசுத்தமான சிந்தனைகள் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் வேதம் நாங்கள் வாசிக்க வேண்டும். வேதத்தை சும்மா வாசித்தால் போதாது, நாங்கள் தேவ ஆவியானவருடைய துணையோடு வாசித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலே நாங்கள் தேவனோடு கூட உறவிலே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய உறவு யாரோட இருக்குமோ நாங்கள் அவர்களை பிரதிபலிப்போம். பாருங்க, நம்முடைய ஊர்ல சொல்வார்கள், நம்முடைய நண்பர்களை கொண்டு நம்மை அடையாளப்படுத்தலாம். அப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அப்போ நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு தேவனோடு இருக்குமானால் அவருடைய சாயல் நம்மிலே காணப்படும். இந்த நாளிலும் நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதோ அவருடைய சாயல் தான் எங்களிலே காணப்படும் தேவ பிள்ளைகளே. எனவே நம்முடைய ஐக்கியங்கள் அதிகமாய் நாங்கள் தேவ பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அதற்கு மேலா யாரோடு இருக்க வேண்டும்? தேவனோடு கூட நம்முடைய உறவு இருக்க வேண்டும், நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரிகளை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாதிரி. நமக்கு மாதிரி யாரு? நமக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மாதிரி. நம்ம மனுஷருடைய காரியங்களை நாங்கள் கவனித்து பார்க்கலாம், நிறமானதை பற்றி கொள்ளலாம். ஆனால் அவர்கள் நமக்கு மாதிரிகள் அல்லவே. உங்களுக்கு மாடல் ஒரே ஒருவர், அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனாகவும் அவர் வாழ்ந்து நமக்கு காண்பித்தவர் மாதிரியாய் அவர் செய்துவிட்டு போன அவரை போல நமக்கு நாங்கள் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளை நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாளுக்கு நாள் அவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நமக்கு சில காரியங்கள் நமக்கு விட முடியாது என்று சொன்ன ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது, ஆண்டவரே இவற்றை என்னை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை அவர் மாற்ற அவர் போதுமானவராய். நமக்குள்ளே சில சுபாவங்கள் நமக்கு முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய? நமக்கு நம்முடைய பலத்திலே முடியும். அவருடைய கிருபையினால் தான் அவற்றை நாங்கள் ஜெயிக்க முடியும். எனவே அவருடைய கிருபையை நாங்கள் அதிகமாய் பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் அதிகமாய் எனக்கு யாராவது ஏதாவது செய்தால் மன்னிக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை தான் அவர் சிலுவையிலே காண்பித்து போனார். நளினி எனக்கு சொல்லுவார், மன்னிக்காவிட்டால் சூட்டி ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு போகலாம் என்று நினைக்க வேண்டாம் என்று. நான் யாரும் எனக்கு முதுகிலே குத்தினா கஷ்டம், ஆனால் அதை நளினி நான் பார்த்திருக்கிறேன். அது என்ன, அதை நான் சொல்லுவேன், ஏன் அப்படி செய்கிறீங்க பாரு, எப்படி செய்திருக்கிறோம் என்று சொன்னா அதான் ஆண்டவர் சிலுவையிலே காண்பித்திருக்கிறார் என்று சொல்றார். உண்மைதான். ஆனா நான் இப்பொழுது ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்கு அவர்களை மன்னிக்க, நான் பேரை சொல்லியிருக்க, ஆண்டவரே எனக்கு மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள். அந்த காரியங்கள் இப்பொழுது அவற்றை தேவன் நான் ஒப்புக் கொடுப்பேன். ஏன்னா நான் இவ்வளவு காலம் ஒப்புக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் கோபம். இப்படி முதல உத்தரவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தார் இல்லையா? அப்போ நாம அதை செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு மாதிரி. எனவே தேவ பிள்ளைகளை நாங்கள் எல்லா காரியங்களிலும் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காக்க வேண்டும். நம்முடைய சிலுவையை நாங்கள் பார்க்கும் பொழுது
வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கொண்டு வந்தால் அப்பா இவரை விட பரிசுத்தவான் ஒருவரும் இல்லை. ஆனா அவட்ட சிந்தனையில அவ்வளவு அசுத்தங்கள் இருக்கும். இவரை என்ன செய்யலாம், இவரை என்ன செய்யலாம், இவரை எப்படி விழுத்தலாம் எல்லாம் இருக்கும். அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அவற்றை சிறை பிடிக்க வேண்டும். சிறைப்பிடி நம்முடைய இருதயங்கள், தோற்றங்கள், நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் காண்கிறார். நாம் இந்த ஆண்டவரே நீங்கள் இந்த சிந்தனைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது தேவன் அவற்றிலே ஜெயத்தை கொடுப்பார். யாக்கோபு தேவனோடு போராடி ஜெயத்தை பெற்றார். நாங்களும் கூட நாங்கள் இப்படியான காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா. இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் எடுக்க முடியாமல் இருக்கிறது, இவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த காரியம் நான் சினிமா பார்க்கிறேன், இது உங்களை துக்கப்பட. சினிமா தேவன் அதை இருக்கிற காரியம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அது திருடுகிறது. சீரியல் பார்க்கிறது, சீரியல் பார்த்து என்ன செய்ய நாள் முழுக்க அந்த டைம் அதுக்குள்ளேயே போட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவன் துக்கப்படுத்துகிற காரியங்கள் அவர் எதிர்பார்ப்பார். இந்த பிள்ளை என்னோடு வந்து டைம் ஸ்பெண்ட் மாட்டானா என்று சொல்லி ஆண்டவர் அவர் நம்மை அவர் தெரிந்து வைத்திருக்க இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்களே துதிய சொல்லிவர்கள். நாங்கள் துதிக்க முடியாதபடிக்கு சீரியலுக்குள்ளேயே தலையை கொடுத்து கொண்டு போய் அதில் இன்னைக்கு என்ன சஸ்பென்ஸ்ல விட்டுடும், நாளைக்கு அது எத்தனை மணிக்கு வரும் என்று சொல்லி ஜபிக்கவும் எங்களுக்கு மனசு வராது. அப்படியெல்லாம் நம்முடைய தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் கூட அப்படி இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை எல்லாம் இதுக்கெல்லாம் இனி காலம் இல்லை. இதோடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளை நாங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் தூய்மையாய் வாழ்வது மாத்திரமல்ல, பரிசுத்தம் என்று சொன்னால் என்னது, தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். பரிசுத்தம் என்பது தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. என்னன்னு சொன்னா நமக்கு வேறுபட்ட வார்த்தை செப்பரேஷன். அப்போ நாங்கள் பரிசுத்தவான்கள், பேர் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் உலகத்தோடு உலகத்தின் காரியங்களோடு இருந்தால் நாம் எப்படியா இருக்க முடியும்? தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே நாங்கள் வாழ முடியுமா? இல்லை. பாருங்க, சபைகளுக்குள்ளேயும் அந்நிய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், அந்நிய ஐக்கியங்கள் சபைக்குள்ள வந்து உலகத்தா எப்படி கொண்டாடுகிறானோ அதே கொண்டாட்டம் தான் நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய கொண்டாட்டங்களும் இருக்கிறது. அப்படி இல்லை, நமக்கு ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை இருக்கு. நாங்கள் ரட்சிக்கப்பட முந்தி எப்படி வாழ்ந்தோமோ அப்படியே நாங்கள் இப்ப வாழக்கூடாது. அது எப்படி ரெண்டு வாழ்க்கை, மனுஷனுக்கு மீனுக்கு தலையிலையும் பாம்புக்கு வாழது விலாங்கு மீன் என்று சொல்லுவார்கள். ரெட்டை வருஷம் இருமனம் உள்ளவர்கள் தன் வழியிலே நிலையற்றவன் என்று சொல்லப்படுது. நாங்கள் கர்த்தருக்காக எலியா சொன்ன மாதிரி கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம்? தேவன் எனக்காய் அவர் ஜீவனை கொடுத்தார், என்னை அவர் தெரிந்து கொண்ட. இந்த உலகத்தில் எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ ஞானவான்கள், எத்தனையோ பெரியவர்கள் இருக்கும் பொழுது அற்பமான எங்களை தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, நாம் நித்தியம் அவரோடு ஆளுகை செய்யும்படியா இந்த வெளியேற பெற்ற அழைப்பை நாங்கள் பெற்றிருக்கிற நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எனவே நாங்கள் அப்படியாய் வாழ வேண்டும். அதுக்கு நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டும். இந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் என்ன செய்வோம்? தேவ வார்த்தைக்கு இப்ப நாங்கள் அவரை பிரதிபலிக்கணும். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அவரை மாதிரி நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் பார்த்து பயந்து ஓடக்கூடாது, இல்லையா? அப்படி பார்க்கிறவர்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் என்ற அந்த 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 இது நாங்கள் காண நம்முடைய வெளிச்சம் அவர்களே பிரகாசிக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அப்படியாய் ஒரு மாதிரியாய் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிற. சித்தம் என்று சொன்னா என்ன? விருப்பம், will of God. அப்போ அவருடைய சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 4:3. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் தேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். போதும். 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 7வது வசனத்தை பாருங்கள். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருப்பது என்பதே அவருடைய சித்தம். அப்போ நாங்கள் நம்மை அவர் அசுத்தத்துக்கு அல்ல அவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். 8வது வசனத்திலே, ஆகையால்
அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரல்ல தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்ப பாருங்க, நாங்கள் அதை அசட்டை பண்ணுவோமானால் யாரை அசட்டை பண்ணுகிறோம்? அது தந்த தேவனை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்மை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார், நம்மை செப்பரேட் பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ பவுல் இதை தெசலோனிக்கேயரிலே அவர் வலியுறுத்துகிறார். பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனே அல்ல, தேவனையே அவன் அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அந்த ஆவியை தந்தரல்ல தேவனை. தேவ பிள்ளைகளை, இதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இனி காலம் இல்லாத நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஏனோ தானோ ஒன்று நாங்கள் 2 வருஷம் போட்டுக்கொண்டு நாங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்யறதுக்கு இது காலம் அல்ல. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்திலே நாங்கள் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் நான் உண்மை கிட்டி சேர வேண்டும். இந்த காரியம் நாங்கள் ஆண்டவரிடம் நாங்கள் எல்லாமே வெளிப்படையாய் சொல்ல வேண்டும். அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். அவருக்கு முன்பாய் எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு விட முடியாமல் இருக்கிறது, இரகசியமாய் இருக்கிறது, இந்த காரியங்களிலே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த சுத்திகரிங்க என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த தேவன் அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் தேவன் மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பரிசுத்தத்தை அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தம் பண்ணும்படி சொல்லுகிறார். ஜோசுவா மூலம் அவர் சொல்லுகிறார், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளை தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்று நீங்கள் படுத்தினால்தான் உங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கும். அப்போ தேவன் நமக்கு கிரியை செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்கு, நம்முடைய ஜெபங்கள் தேவன் கேட்காமல் இருப்பதற்கு நம்முடைய அக்கிரமான காரியங்கள், அசுத்த நடக்கைகள் தான் காரணமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, எனவே நாங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. எனவே நாம் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க நாடுவோம். தேவன் வெறுக்கிற அனைத்தையும் நாங்களும் என்ன செய்வோம்? வெறுத்து அதை விட்டு விடுவோம். தேவ சமூகத்தை நாங்கள் நாடுவோம். தவறான சிந்தனைகள், இருதயத்தின் திருக்கான காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் விலக்கி வைத்திருக்கிற காரியங்கள், தீய வார்த்தைகள், பரிசுத்த நடக்கைக்கு எதிரான காரியங்கள், இவற்றை எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது நாங்கள் அது ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் அவற்றை விட்டு நாங்கள் நடக்க நாங்கள் அதை வாஞ்சிக்கும் பொழுது தேவன் நமக்கு கிரியை செய்வார், அவர் உதவி செய்வார். தேவனோடு நாங்கள் எப்பொழுதும் உறவிலே இருப்பது. தேவ பிள்ளைகளே, தேவனோடு நாங்கள் உறவிலே இல்லாமல் நாங்கள் பரிசுத்தமாய் நடக்க முடியாது. நாங்கள் தேவனோடு உறவிலே இருக்கும் பொழுது அவர் நமக்கு எச்சரிப்பார், அவர் சொல்லிக் கொடுப்பார், அவர் காண்பிப்பார். நமக்கு சொப்பனங்களிலே தரிசனங்களிலே அவர் நமக்கு காண்பிப்பார். இல்லாவிட்டால் நாங்கள் கடன்களையும் அதுகளையும் இதுகளை பார்த்தா கனவுகளை எல்லாம் வார்த்தை வராது, என்ன வரும்? அதுதான் வரும். எனவே தேவ பிள்ளைகளை, நாங்கள் இது செய்த இருதயத்தை அவருக்கு முன்பாய் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் வெளிப்படுத்தல் 22:11 நாங்கள் தேவனோடு எப்பொழுது நாங்கள் ஜெப உறவிலே நாங்கள் இருப்போம். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கான நாங்கள் நேரத்தை, நாங்கள் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிஸி. அது பிசாசு இப்போ ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னன்னு ஒரு விஷயம் இல்லை, மற்ற எல்லா 24 மணித்தியாலும் இருக்கு ஒரு நாள் இல்ல. ஆனா ஜெபிக்கிறதுக்கு மட்டும் பிஸி, ஜெப கூட்டத்துக்கு வாரத்துக்கு பிஸி. ஆனா அதெல்லாம் தந்திரமான காரியங்கள், இவற்றை எல்லாம் நாங்கள் அறிந்து நாங்கள் நடக்க வேண்டும். 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எனது பிள்ளைகளை, இந்த நாளில் நம்முடைய காரியங்களை அவருக்கு முன்பால் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் அடுத்தது பார்ப்போம் தேவ பக்தி. தேவ பக்தி முதலாவது நாங்கள் என்ன செய்ய, தேவ பக்தியா எப்படி இருக்க முடியும்? நாங்கள் தேவனை பற்றி நாங்கள் சரியாய் அறிகிற பிரகாரமாய் நாங்கள் அறிந்தால்தான் நாங்கள் அவருக்கு பக்தியாய் இருக்க முடியும். அப்போ தேவனை அறிகிற பிரகாரமாய் நாங்கள் அறிய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தேவனோடு கூட உறவு ஐக்கியம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவரை பற்றி நாங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தூர இருந்து கொண்டு அறிய முடியுமா? அவரோடு நாங்கள் உலாவ வேண்டும், அவரோடு நாங்கள் பழக வேண்டும், பேச வேண்டும். அப்போ தேவனோடு நாங்கள் ஜெப உறவிலே இருக்க வேண்டும், அவரோடு நாங்கள்
நேரம் செலவிட வேண்டும். தேவனை சரியாய் அறிந்திருப்பதன் மூலம் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் தெய்வீக விழிப்போடு இருப்பதுதான் அது தேவ பக்தி. அதுதான் தேவ பக்திக்கு வழிவகுக்கின்றது. ஆகார் எல்லோரியாய் தேவனை அவர் அறிந்திருந்தார். ஆபிரகாமின் தேக்கோவா ஈரா எல்லாம் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நமக்கு கிடைக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். தாவீது என்ன செய்தார்? தேக்கோவா ரோயியாய் நல்ல கர்த்தர் நல்ல மீட்பர் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவனை அவர் ஆனபடியாத்தான் தாவீது எங்கே இருந்தாலும் என்ன செய்ய அவருடைய தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஒரு மனுஷன். அவர் வனாந்திரத்திலே இருப்பார், அங்கே இருப்பார், இங்கே இருப்பார். மகன் அவரை கொலை செய்ய துரத்துவது, சவுல் துரத்துவது, என்னதான் இருந்தாலும் தேவனோடு இருக்கிற உறவிலே ஐக்கியத்திலே அவர் ஒருபோதும் தவறவில்லை. ஆனபடினால் தான் அவருடைய வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட வந்தார். எனவே ஆண்டவரே அவர் சொல்றார், கர்த்தர் நல்ல மீட்பர், கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார். அப்படி அறிந்தால் தான் நாங்கள் சொல்ல முடியும் தேவனை நாங்கள் அறிகிற பிரகாரமாய் அறிந்தால் தான் நாம் தேவ பக்தியாய் நாங்கள் வாழ முடியும். அப்போ தேவ பக்தியாய் வாழ்வது என்று சொன்னால் தேவனை சரியாய் அறிவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் தெய்வீக விழிப்போடு இருப்பது. அதாவது எப்பொழுது நாங்கள் அவருக்கு மகிமையாய் வாழுவது, நம்முடைய எல்லா காரியங்களும் நாங்கள் தேவனுக்கு மகிமையாய் வாழுவது. நாங்கள் எதை செய்தாலும் அது தேவனுக்கு மகிமையாய் இருப்பது, அதுதான் தேவ பக்தி. செய்கிற எல்லாமே அவர் என்ன செய்யறார்? நாங்கள் எதை செய்தாலும் தேவ மகிமைக்காய் நாங்கள் செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 6:20. கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை இங்கே மகிமைப்படுத்துகிறது. கிரியத்துக்கு நாங்கள் கொல்லப்பட்ட ஆகியால் நம்முடைய தேவன் உடையவர்களாக இருந்து உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த. நாங்கள் எல்லா காரியங்களிலும் நாங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுக்கு மகிமைக்கென்று நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் ஒரு நாளும் தங்களுக்கு புகழ்ச்சியை தேட மாட்டார்கள். தேவநாம மகிமைக்காக அவர்கள் வாழுவார்கள். அப்போ புகழ்ச்சியை தேடுகிறவர்கள், தங்களுக்கு புகழ்ச்சி, தங்களுக்கு மகிமை, தங்களுக்கு பிரைதை தேடுகிறவர்கள் அவர்கள் தேவ பக்தியாய் வாழ முடியாது. அப்போ தேவன் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை வார்த்தையில் தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ சத்தியத்தை வாசித்து தியானித்து நாங்கள் அதன்படி செய்தால் நாங்கள் தேவ பக்தியாய் நாங்கள் வாழ முடியும். எப்பொழுதும் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் எதை செய்தாலும் அந்த காரியங்கள் தேவனுக்கு மகிமையாய் இருக்குமா என்பதை நாங்கள் என்ன செய்வோம்? நிதானித்து வேத வார்த்தையோடு நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் செய்ய வேண்டும். தேவன் நம்மை தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழும்படியாய்த்தான் அவர் அழைத்திருக்கிறார். ஆதாம் மூலம் இழந்ததை கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒரு புதிய வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் தேவ பக்தியாய் வாழும்படி அவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய மாசற்ற குற்றமில்லாத வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நமக்கு என்ன புதிய ஒரு சாயல், புதிய ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆதாம் மூலம் இழந்ததே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு புதிய சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பரிசுத்தமாயும், அவர்கள் நாங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாயும் நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும். கொர்நேலி என்ற ஒரு மனுஷன் இருந்தார். யாரு கொர்நேலியோ? யாருக்கு தெரியும்? நூற்றுக்கு அதிபதி. அவர் 10 அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கி மேட்ட நான் கேட்கல. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கே கொர்நேலியு அவர் ஒரு புறஜாதியான் இல்லையா? அவர் ரட்சிக்கப்பட்டார். முதலாவது புறஜாதியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படியா இருப்பார்கள் என்றால், முதலாவது தேவனுக்கு பயந்தவர்களா இருப்பார்கள். தேவனுக்கு பயப்படுகிறதா நடித்துக் கொண்டிருக்கிறதா? இல்ல. தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். எப்படி இருப்பார்கள்?
தீமையை விட்டு விலகி இருப்பார்கள், தீமையான காரியங்களை செய்ய மாட்டார்கள். அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி என்று சொன்ன நாங்கள் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்கள் முதலாவது எப்படி இருப்பார்கள் என்றால் தேவனுக்கு பயந்து இருப்பார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருப்பார்கள். இரண்டாவது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டு அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள், நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? இல்லாட்டி ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அடுத்தது, நற்கிரியை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். எப்படி? அவர் நற்கிரியை செய்கிறவராய் இருந்தார். அப்போ தேவ பிள்ளைகளே, நாங்கள் தான தர்மங்களை அவர் செய்கிறவராய் இருந்தார். நாங்கள் எப்படி? எங்களுக்கு மட்டுமே நற்கிரியை, எங்களுக்கு மட்டும், எனக்கு, எந்த குடும்பத்துக்கு, எந்த புருஷனுக்கு, எந்த பிள்ளைகளுக்கு, எந்த குடும்பம், அப்படியே இது இல்ல. நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்களா, நற்கிரியை செய்கிறவர்களே சோர்ந்து போக வேண்டாம் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் நமக்கு நன்மை செய்ய வகை இருந்தும் செய்யாமல் போனால் அது என்னவா? பாவம். அப்போ நாங்கள் நற்கிரியைகள் செய்கிறோம். அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிற நாங்கள் ஜபிக்காமல், தீமையை விட்டு விலகாமல், நற்கிரியை